டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரொலியாக 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். எந்தெந்த துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது? குறிப்பா என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் கடந்த 12 மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. தற்போதைய நிலவரப்படி வங்கதேசத்திற்கு அருகே சுமார் 800 கிலோமீட்டர் தென் மற்றும் தென்மேற்கு வங்கதேசத்து அதே போல பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்கத்திற்கு தெற்கே 810 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்கு. இது வடக்கு கிழக்கு திசையில நோக்கி வடகிழக்கு திசையில நகர்ந்து மே 25ஆம் தேதி காலையில கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில புயலாக வருபெற வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து 25ஆம் தேதி மாலைக்குள்ளார தீவிர புயலாக வலுவடையும் சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது தற்போதைய கணிப்புப்படி 26ஆம் தேதி நள்ளிரவுல பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்திற்கு அருகே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கின்ற காரணத்தினால தூரத்தில் புயல் உருவாகக்கூடிய ஒரு நிலை இருப்பதால தமிழக துறைமுகங்கள்ல தற்போது 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி துறைமுகங்கள்ல இந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு வானிலை மையம் அறிவிச்சிருக்கு. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்கள்ல இந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கு. இருந்தாலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் ஏற்கனவே அறிவுறுத்திருக்காங்க. ஏற்கனவே மீன்பிடி தடைக்காலம் இருக்கிற நிலையிலையும் அந்த கரையோரத்தில் மீன்பிடிக்கும் மீனவர்களும் 26ஆம் தேதி அதாவது மறு எச்சரிக்கை வரும் வரையில வங்கக்கடல் பகுதியில மீன்பிடிக்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு மீன்வளத்துறையும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.